Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. நம்ம வந்து லாஸ்ட் டுட்டோரியல்ல ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். ஸோ வந்துட்டு அந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி வந்துட்டு நம்ம கொடியில் வந்து அப்ளை பண்ணுறது, அது வந்து போட்டால் எப்படி வந்து அது வந்து எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு கொடியில் போட்டு காட்ட போகிறேன். நான் எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அது ஏதாவது ஒரு டிசைனில் போட்டு காட்டுவேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு கொடியில் போட்டு காட்டலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கொடி ரொம்ப கேவலமாக தான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஓரளவுக்கு வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கொடியில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கும் அவுட்லைன் கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனும் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். அவுட்லைனுக்கு நான் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துக்கிறேன். சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டிச் போடுறதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவும் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. இங்கே தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டெல்லாம் வருது இல்லைங்களா, பெண்டுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த் கம்மியாக போடுறேன். ரொம்ப தூரம் போடாமல் இந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். இந்த இடத்துல ஒரு குட்டி பெண்டு வருது இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த இடத்துல போட்டுட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி லாக்கு. அடுத்து போடுறப்ப இந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில், அதாவது சென்டர் பாயிண்ட்டு, சென்டர்னா நூலுக்கு நடுவில் கிடையாது, இந்த ஓரத்தில் நூலை ஒட்டி கொஞ்சம் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து எவ்வளோ லென்த் போட்டோமோ அதே லென்த்துக்கு இந்த ஸ்டிச்சு. ஸோ என்னென்னா இந்த ஸ்டெம் வந்து குட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச்சும் குட்டி குட்டியாக போட்டு அழகாக இருக்கும். அதனால தான் இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்டிச் எங்கே முடிஞ்சிருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த செகண்ட் ஸ்டிச்சும் கொண்டு போய் போடணும். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து அப்ளை பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஸ்டிச் போட மாட்டோம். அது வந்து நம்ம போட போட அது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி, லென்த்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். என்னென்னா இது சின்ன கொடியாக வரைஞ்சிருக்கிறதுனால நான் அந்த ஸ்டிச்சோட லென்த்தை வந்து கொஞ்சம் கரெக்டாக சின்னதாக போடுறேன், அவ்வளோதான். எப்பவுமே வந்து ஸ்டிச்சஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக போட்டால் தான் எந்த ஸ்டிச்சுமே அழகாக இருக்கும். நம்ம கிளாஸ் சொல்கிறப்போ கொஞ்சம் லென்த்தாக சொல்லி கொடுப்போம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறப்ப புரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லென்த்தாக போட்டு காட்டுவோம். பட் வந்து டிசைனில் வந்துட்டு நம்ம அந்த ஸ்டிச்சை போடுறப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கல என்னடா வந்து சொல்லி கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு லென்த்தாக போட்டாங்க, அப்புறம் வந்து இந்த இடத்துல குட்டியாக போட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து ஒரே சைடில் தான் போடணும். இந்த சைடு போட்டிங்கன்னா அப்புறம் லோடிங் மாதிரி ஆயிரும். நூலை ஒட்டி ஒட்டி போடுங்க, சரிங்களா? அந்த பின்னாடி கொண்டுட்டு போய் போடுறப்ப இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி தான் வரணும். தள்ளி தள்ளி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அகலமாக போயிடும். அது பார்த்தா அப்புறம் ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி இருக்காது, ஏதோ வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த ஸ்டெம் போடுறேன். ஸோ வந்துட்டு நம்ம லைனாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது பெண்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கைக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரேமை சுற்றி வச்சுக்கோங்க. குட்டியாக ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சோட சென்டர் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு லாக் போட்டுக்கலாம். அது அந்த இடத்துல ஓரமாக இருக்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது பெண்ட் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப லென்த்தாக போடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இது வந்து நீங்கள் ஒரே சைடு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது இந்த சைடு மட்டுமே தான் திருப்பி போடணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு அடுத்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பக்கமே போடாத நீங்கள் இப்படி பார்த்தே போட்டுட்டு போகிறதுனால போட்டுட்டு போகலாம். வந்துட்டு இதில் என்ன பிரச்சனை வரும் பாருங்கள். நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு அதிகம் ஏன் யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் இதுதான். இந்த மாதிரி பெண்டான டிசைனில் ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு அவ்வளோக்கா வந்து கரெக்டாக வராது. இப்போ திருப்பறப்ப என்ன பண்ணுவோம், இங்கே தான் போடுவோம். ஸோ இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸ்டிச்சு. அந்த பெண்டு வந்து கரெக்டாக வராது. இப்போ எப்படி போட முடியும், நம்ம இதுக்கு சென்டர் பார்த்து தான் போட்டுக்கணும். அதனால தான் நம்ம வந்து நார்மலாக இந்த மாதிரி ரொம்ப பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு செயின் ஸ்டிச் வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அதோட ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நம்ம முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. நம்ம நேராக ஒரு கோட்டில் போட்டு வந்ததுக்கும் இந்த மாதிரி பெண்டில் போடுறதுக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த இடம் பாருங்க ஒரு மாதிரி கச்சன்னு தெரியுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த ரொம்ப பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக வேறு எந்த ஸ்டிச் போட்டால் அழகாக இருக்குமோ நம்ம அதை கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ
வந்து நம்ம இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடலாம் அதே மாதிரி. உண்மை சொல்லணும் அப்படின்னா நான் இது வரைக்கும் இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்துட்டு யூஸ் பண்ணினதே இல்லை. அது கற்றுக்கிட்டதோட சரி, இப்படி ஒரு ஸ்டிச் இருக்குதுன்னு கற்றுக்கிட்டதோட சரி, மற்றபடி யூஸ் பண்ணினதே இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப பெண்டாக இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக நான் வராது, அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். சரி, உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுனால தான் சரி அது இருக்கிற என்னென்ன ஸ்டிச் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டிச் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்டர்ஸில் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா பார்டர்ஸ் மெயினாக வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவோம். மீறினா அந்த நெக்கோட வளைவு அந்த இடத்துல தான் வரும். பட் ஆனாலும் அந்த வளைவு வந்து ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பெண்டாக வர போகிறது இல்லை, கொஞ்சம் சின்னதான ஒரு பெண்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் வந்துட்டு இதை போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சு பண்ணிக்கணும். இந்த ஸ்டிச் இங்கே போட்டால் நல்லா இருக்குமா, இங்கே போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. பாருங்கள், இந்த 2 கொடியுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம அவுட்லைன் கொடுக்குறப்ப கூட ஓரளவுக்கு அந்த ஷேப் வந்து காட்ட முடியும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் ஆனால் அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ இதுக்கு வந்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். அதுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜரியில் தான் கொடுக்குறேன் நான். இந்த செயின் ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஹெட் நாட் போடாமே ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடியில் போடுறப்பெல்லாம் வந்துட்டு நம்ம ஹெட் நாட் போடாமையே அப்படியே கண்டினியூஸாக போட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இதுலேயும் போடுறேன் நான். செயின் போடுறப்ப இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒட்டின மாதிரியே போடுங்க, ரொம்ப தள்ளி போட வேண்டாம். அதுக்காக மேலேயும் இது போட்டுறாதீங்க. சைடில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணி தெரியாமல் இருந்தால் ஓகே. உண்மையாலுமே நான் இந்த ஸ்டிச் போடுறதில்ல தான், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கவே தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த ஸ்டிச் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டுட்டோரியலில் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன ஸ்டிச் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை சொன்னேன். பட் மற்றபடி வந்துட்டு மெயினாக நான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணவே மாட்டேன். பாருங்கள், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ தெரியுது பாருங்கள், நீங்கள் நார்மலாக ஸ்டிச் போடுறதோட இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறப்ப அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டுட்டோரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட டுட்டோரியல் எல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என்னோட வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.